மாத்தறை வல்கம உபதிஸ்ஸ மாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்றிரவு 7:05 அளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகிய காட்சிகளே இவை. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் வீட்டில் இருந்த எவருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வான் குணசேகர தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் வீட்டின் கதவு, ஜன்னல் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுத்து வருவதாகவும் துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். நாட்டில் காணப்படும் நிலைமைகள் தொடர்பில் போலீஸ் புலனாய்வு பிரிவு மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கும் காலமாக இது மாற்றமடைந்துள்ளது. சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும். சட்டவிரோதமாக துப்பாக்கி பயன்படுத்துகின்றமை தொடர்பில் சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட வீட்டின் உரிமையாளர் ஓய்வு பெற்ற நபர் என்பதோடு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் இவர் உள்ளிட்ட 8 பேர் வீட்டில் இருந்துள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் விசாரணை அதிகாரியாக கடமையாற்றும் அவரது மகனும் வீட்டில் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வீட்டு உரிமையாளரின் மகன் வீட்டில் இருக்கவில்லை. இதற்கு முன்னர் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி இனம் தெரியாத சிலர் வீட்டிற்கு வந்து உரிமையாளரை அச்சுறுத்தியதுடன் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் குறிப்பிட்டனர்.